இன்னைக்கு ரெசிபி ஹெல்த்தியான பம்கின் பன்னீர் கட்லெட். நிறைய குழந்தைங்களுக்கு பரங்கிக்காய்னா என்னன்னு கூட தெரியாது. கட்லெட்டில் வந்து நம்ம பரங்கிக்காய் சேர்த்துருக்கோன்றதே குழந்தைங்களுக்கு தெரியாது. இதில் பரங்கிக்காய் மட்டும் இல்லை, பன்னீரும் ராகி மாவும் சேர்த்து செஞ்சுருக்கோம். இந்த ஹெல்த்தியான பம்கின் பன்னீர் கட்லெட்டை நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் தின்னா, அப்போ தான் சீக்கிரம் வேகும். நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். பரங்கிக்காவை மசிச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சள் பூசணின்னு வாங்க, இல்லைன்னா அரசாணிக்காயின்னு வாங்க. சின்ன கப்பளவு பன்னீர் எடுத்து துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் 2 இதையும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், ராகி மாவு ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன். ராகி மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை தோசை பேனில் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி 2 சைடும் வெந்தோன்னு திருப்பி போட்டு எடுக்கலாம். பம்கின் பன்னீர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தயிர் க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.